இந்த யமுனா பேசுகிற பேச்சுக்கு கண்டிப்பாக காவேரி யமுனாவோ ஒரு அறை விட்டாலும் தப்பில்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. ஆமாங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யமுனாவை காவேரி அடித்தா கூட பார்த்தீங்கன்னா தப்பே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஓவராக தான் வந்து பேசிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபீலிங்ஸில் தான் நம்ம காவேரி இருக்கிறாங்க. விஜயை விட்டு பிரிஞ்சு வந்தது அவங்களால வந்து ரொம்பவே ஒரு பெரிய கஷ்டம் தான். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம காவேரி விஜய் மேலே பாசம் வச்சிருக்கிறாங்க. என்னதான் விஜய் காவேரி 2 பேருமே பிரிஞ்சிருந்தாலுமே இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வேற வழி இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து விஜயை விட்டு பிரிஞ்சு வர மாதிரியே ஆயிடுச்சு. ஆனால் அவங்க மனசார வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து மனசுல இருந்து தூக்கி எறியவே கிடையாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காவேரியோட ஃபேமிலி ஏற்றிக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுடைஞ்சு போய் தான் இருக்கிறாரு. இங்கே ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு விஜய் போயிருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே காவேரியோட நினைப்பாக தான் இருக்குது. ஏன்னா காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு நிறையா அங்கே டெக்கரேஷன்லாம் பண்ணி நம்ம விஜய் வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு. காவேரி அந்த எம்டி சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார். எதுவுமே நடக்காமல் போனது விஜய்க்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா தாங்கிக்க முடியாத ஒரு கஷ்டமாக தான் ஆச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்கே காவேரியை வந்து சீட்டில் உட்கார வச்சு பார்த்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாருன்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு காவேரி மேலே விஜய் வந்து பாசம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரியுது. ஆனால் வந்து விஜயும் என்னதான் சொல்ல, காவேரி போகும்போது எதுவுமே தடுக்காமல் விட்டுட்டாரு. கண்டிப்பாக வந்து அந்த டைமில் விஜய் காவேரி கிட்ட பேசியிருந்தா நல்லாவே இருக்கும். என்ன பண்ண டைரக்டர் சார் என்ன சொல்கிறாரோ அதை தானே கேட்க முடியும், அப்படி தாங்க இருக்குது. இப்போது விஜய் மனசு கேட்காம இங்கே காவேரி ஞாபகமாக ரொம்ப இருக்கனால இங்கே ஸ்ட்ரைட்டாக காவேரி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. அந்த டைமில் காவேரியோட ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்மதா தான் வச்சுருக்குறாங்க. விஜய் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாம்மாவுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. உடனே பார்த்தீங்கன்னா சாரதாம்மா இருந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபோனை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு யார் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆனால் நர்மதா எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. உடனே ஃபோனை வாங்கி வந்து பார்க்குறாங்க. விஜய் கால் பண்ணுறது காவேரிக்கு தெரிய வருது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதாம்மா இருந்துக்கிட்டு அந்த ஃபோனை நீ அட்டன் பண்ண அவ்வளோதான், ஆஃப் பண்ணு, அதுக்காக தான் நான் ஆஃப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு நான் அட்டன் பண்ண மாட்டேம்மா, ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி சரி, நீ அட்டன் பண்ணவே வேணாம், நீ அமைதியாரு, அதுவே போதும். இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் கூட அந்த பையன் உன் மனசில் தானே இருக்கான், உன்னால் இன்னும் தூக்கி போட முடியாமல் இருக்கல. நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காக கேளு. அவனை பற்றி நீ நினைக்கக்கூட கூடாது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாரதாமா இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. காவேரிக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா இதை கேட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே கங்கா இருந்துக்கிட்டு நம்ம காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மா நீ பேசுகிற, எப்படிம்மா ஒரு வருஷம் வந்து அந்த வீட்டில் இருந்திருக்கிறா அவர் கூட, அவள் எப்படி வந்து உடனே அதெல்லாம் தூக்கி போட முடியும், விடுங்கம்மா, பாவம் காவேரி, தயவு செஞ்சு அவளை இப்படி பேசி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துக்கிட்டு வந்து பேசுகிறாங்க. உடனே சாரதாமா இருந்துக்கிட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க. நீ அமைதியாருடி, அதெல்லாம் வந்து அவனை நினைக்கவே கூடாது, மறந்து தான் ஆகணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு வந்து கிளம்புறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவுக்கு ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஏன்னா தப்பு பண்ணிட்டோமோ, இந்தளவுக்கு 2 பேருமே பார்த்திங்கன்னா காதலிக்கிறாங்க மனசார, நம்ம தான் அதை புரிஞ்சுக்காமல் வந்து பிரிச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டியாக இருக்குது. இப்போ யமுனா கிட்டேயுமே இதை பற்றி பேசுகிறாங்க. நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. உடனே யமுனா இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி விஜயை வந்து பேசுகிறாங்க. என்னக்கா நீ சொல்கிற, அதெல்லாம் நம்ம எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான், நீ ஏன் இப்படி பேசுகிற, இல்லை விஜயுமே காவேரி மேலே ரொம்பவே பாசம் தான் வச்சுருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அவர் பண்ண தப்பு அந்த கான்ட்ராக்ட் போட்டது மட்டும்தான், மற்றபடி எதுவுமே வந்து அவர் தப்பு பண்ணலையே, நல்லா தானே காவேரியை கூட பார்த்துக்கிட்டாரு, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யமுனா வாய்க்கு வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏக்கா அவர் பண்ணதுலேயே உனக்கு தெரியலையா, அவர் ரொம்பவே கேரக்டர் வைஸ் ரொம்பவே தப்பான ஆளாக இருப்பார் போல். ஒரு பணத்தை வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார். நீ போயிட்டு இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க, நீ விடு, நம்ம தான் வந்து காவேரி அக்கா மனசை வந்து மாற்றணும், நீ இப்படிலாம் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா காவேரி எல்லாமே கேட்டுறாங்க. இங்கே யமுனா கிட்ட வந்து
கேட்குறாங்க. "என்ன யமுனா என்ன நினச்சிட்டு இருக்க? என்ன நீ பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்ன தெரியும் விஜயை பற்றி? நீ அவரை பற்றிலாம் எதுவும் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. உடனே யமுனா இருந்துட்டு, "எனக்கு எல்லாம் தெரியும். அவர் எவ்வளோ கேவலமான ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே யமுனா இருந்துக்கிட்டு காவேரியை வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. "உனக்கு உனக்கு என்னடி தெரியும் அவரை பற்றி? அவர் ஒரு தப்பு தான் பண்ணார். அது இந்த கான்ட்ராக்ட் போட்டு தான். ஆனால் அது வந்து அது அவர் எப்போயோ மறந்துட்டார். அவர் பக்கத்தில் இருந்து நான் வந்து இருந்து எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் மனசு எப்படிப்பட்ட மனசுன்னு உனக்கு தெரியுமா? உன் கல்யாணத்தெல்லாம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தினார். அதெல்லாம் வந்து நீ பொய்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி நல்லாவே வந்து இந்த யமுனாவை திட்டி விட்றாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னுமே காவேரியோட மனசில் வந்து விஜய் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா வந்து நம்ம காவேரி விஜயை ஒரு துளி கூட வெறுக்கலை. நல்லாவே அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் விஜயே தப்பாக பேசவும் கோவப்பட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுனதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யமுனா அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு தான் நிற்கிறாங்க. ஆனாலுமே பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறத ஸ்டாப் பண்ணலை. இந்த மாதிரி பொண்ணுங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லுவானுங்க பார்த்தியா? அவங்களுக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்? 2 பேருமே ஒன்று தான். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் விஜய்க்குமே இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்னுமே ஓவராக தான் பேசிட்டு போகிறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து காவேரி ரொம்பவே பொறுமையை இழந்துட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா யமுனாவை நல்லாவே வாங்குன்னு வாங்கி விட்றாங்க. அவங்களையுமே பார்த்திங்கன்னா குத்தி காட்டி வந்து நம்ம காவேரி பேசுகிறாங்க. "நீ மட்டும் என்ன பண்ண? உன் கல்யாணத்தில் என்ன நடந்தது உனக்கு தெரியுமா? நீ பிளாக்மெயில் பண்ணி தான் நீ இந்த கல்யாணமே வந்து பண்ணியிருக்க. அப்போ உன்னோட கேரக்டரை வந்து சர்ச் பண்ணலாமா? ஒரு கான்ட்ராக்டை வச்சு அவர் கல்யாணம் பண்ணனால நீ இப்படிலாம் பேசுகிறனா, அப்போது நீ பிளாக்மெயில் பண்ணி தானே நீ வந்து உன் கல்யாணத்தை வந்து நடக்க வச்ச. அப்போ வந்து அதை வச்சு உன்னை சர்ச் பண்ணலாமா? அப்போது நீ எவ்வளோ கேவலமான கேரக்டராக இருப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொந்தளிச்சு நம்ம காவேரி பேசுகிறாங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா கரெக்டான பேச்சு தான் நம்ம காவேரி பேசுகிறது. ஏன்னா இந்த யமுனா பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. என்ன தகுதி கிடக்கு? இப்போ வந்து இப்படி வாய்க்கு வக்கனையாக பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அந்தளவுக்கு கோவம் தான் வருது. இந்த யமுனாலாம் பேசுகிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சரியான சுயநலவாதி தான் இந்த யமுனான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ரொம்பவே கடுப்பாகுதுங்க. எனக்கு மட்டும்தான் ஆகுதா இல்லை உங்களுக்கும் யமுனா வந்து பேசும்போதெல்லாம் கடுப்பாகுதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நம்ம காவேரி யமுனாவை நல்லாவே திட்டுன்னு திட்டி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ரோசப்பட்டு அந்த இடத்த விட்டு யமுனா பார்த்திங்கன்னா கோவத்தில் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கங்கா கிட்ட வந்து நம்ம காவேரி பேசுகிறாங்க. "என்னக்கா உன் பதிலுக்கு நீ எதுவும் பேசலையா? நீ என்ன 2 திட்டு. நீ எதுக்கு அமைதியாக இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. "நான் என்னடி சொல்ல போகிறேன்? நான் உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தாண்டி நான் நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு விதமாக மனசு மாறின மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கங்கா வந்து பேசுகிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஏன்னா கங்காவே வந்து எதனாலும் பண்ணி நம்ம விஜய் காவேரியை சேர்த்து வைக்க கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. முன்ன கூட வந்து ஒரு பிடிவாதமாக இருந்தாங்க. கண்டிப்பாக காவேரிக்கு விஜய் வேணாம், தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவோடு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, விஜய் காவேரி ஒருத்தர் ரொம்பவே காதலிக்கிறாங்க, விஜய் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம கங்காவே வந்து நம்ம விஜய் காவேரியை சேர்த்து வைக்கிறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது. எதனாலும் வந்து பண்ணி சாரதாவோட மனசை கூட மாற்றலாம். அப்புறம் கன்ஃபார்மாக ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து காவேரி புது வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அவருமே குடி வர போகிறாரு. அது பார்த்திங்கன்னா ஒரு செம்ம நியூஸ்னே சொல்லலாம். ஏன்னா அப்போ தானே டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்ம காவேரியை பார்க்க முடியும். அப்படி நடந்தால் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி அப்டேட் தான் வந்திருக்கு. காவேரி பக்கத்து வீட்டிலேயே பார்த்திங்கன்னா விஜய் வந்து குடியிருக்க போகிற மாதிரி, இல்லை இப்போ காவேரி அவங்க வீடு வந்து கீழே அவங்க இருந்தாங்கன்னா மேலே விஜய் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி கூட வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து காவேரி வீட்டு பக்கத்துலேயே வந்து விஜயும் வந்து வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மான நியூஸு தான். ஏன்னா அப்படி வந்தால் தானே வந்து நம்ம விஜய் டெய்லியும் நம்ம காவேரியை பார்க்க முடியும். கண்டிப்பாக வந்து காவேரியை பார்க்காம வந்து நம்ம விஜய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. எப்படி தான் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ யோசிச்சுட்ருக்கிறாரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரன், கங்கா கூட வந்து இதனால் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா அவங்க இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு தான் வராங்க. கூடிய சீக்கிரத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம கங்கா, குமரன் 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி நம்ம விஜய் காவேரியை சேர்த்து வைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.